அது என்ன சொல்லி வச்ச மாதிரி திமுக காரங்க எல்லாருமே தமிழகத்தை தலைநுமுறை செய்து எங்கள் தலைவர் கலைஞர்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. தமிழ்நாடு உங்க அப்பா வீட்டு சொத்தா? பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் பேர் வைக்கிறீங்க, தெரு பேருக்கு கலைஞர் பேர் வைக்கிறீங்க, கலைஞருக்கு சிலை வைக்கிறீங்க. 1970களில் இந்தியாவோட தனிநபர் வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கல்வி, சுகாதாரம் மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏழை வாழங்களுக்கு சரியா போய் சேர்றது இல்ல. நோய்வாய்ப்படுறவங்க அதிகமாயிட்டாங்க, மாலைக்கண் நோய் ஏற்படுறவங்க அதிகமாயிட்டாங்க, 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்ணில் புரை தடுறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதனால பார்வை இழப்பு ஏற்பட்டு வேலைக்கு போக முடியாம போய் உணவுக்கு வேற வழி இல்லாம பாதி பேர் செத்து போயும் பாதி பேர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உருவாயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்தியாவில் இல்ல உலகத்திலே யாரும் கொடுக்காத கண்ணொளி வழங்கும் திட்டத்தை இலவசமா கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க குக்கிராமங்கள் முதற்கொண்டு ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டு ஒவ்வொரு கேம்புக்கும் 2000 ஆபரேஷன்ஸ் ஃப்ரீயா பண்ணி கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி, மாத்திரை, மருந்து எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்தாரு. அதுக்காக நீங்க பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேர் வச்சிருக்கீங்களா? அதே 1970களில் தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்றதுக்காக அதுக்குன்னே அரசு தனி சிறப்பு வாகனம் ஒன்று ரெடி பண்ணி பிச்சை எடுக்கிறவங்கள மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் நோய்வாய்ப்பட்டவங்களையும் வயசானவங்களையும் அவங்களுடைய தனித்தனி காப்பகத்தில் விட்டுட்டு நல்லா இருந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் ஏற்படுத்தி கொடுத்தான்றதுக்காக தெருப்பேர்களுக்கெல்லாம் நீங்க கலைஞர் பேர் வைப்பீங்களா? தமிழ்நாடு அரசியல் கலைஞர் பேரை தவிர்க்க முடியாதுன்றதை தாண்டி இந்தியாவோட அரசியலே கலைஞர் பேரை தவிர்க்க முடியாது. திருநங்கைகளுக்கு 3ஆம் பாலினம்ன்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது கலைஞர் தான். மாநில திட்டக்குழுன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது கலைஞர் தான். மாநில சுயாட்சி வாங்கி கொடுத்தது கலைஞர் தான். அப்படின்றதுக்காக நீங்க அவருக்கு சிலை வச்சிருவீங்களா? பெண்களுக்கு சொத்துரிமை ஏற்படுத்தி கொடுத்தாரு, மகளிர் சுய உதவிக்குழு ஏற்படுத்தி கொடுத்தாரு, திருநங்கைகளுக்கு நலவாரியம் ஏற்படுத்தி கொடுத்தாரு, குடிசை இல்லாத தமிழகம் வேணும்னு வீடு கட்டி கொடுத்தாரு. கலைஞர் காப்பீடு திட்டம் மூலமா 1.50 கோடி குடும்பங்களுக்கு தனியார் மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையும் இலவச அறுவை சிகிச்சை பண்ணி வச்சாருன்றதுக்காகவும் சாலைகள்ல ஆதரவற்றவங்க இறந்து கிடந்தா அவங்களை தூக்கிட்டு போறதுக்கான இலவச அமரர் உறுதி ஏற்படுத்தி கொடுத்தாருன்றதுக்காகவும் ஐயா பெண் பிள்ளைகள் படிக்க வரதுக்கான சதவீதம் ரொம்ப குறைவா இருக்குன்றதுக்காக ஆரம்ப பள்ளியும் உயர்நிலை பள்ளியும் குறிப்பிட்ட தொலைவில் இருக்கணும்னு சொன்னாருன்றதுக்காகவும் பஸ் பாஸ் ஃப்ரீயா கொடுத்தாருன்றதுக்காகவும் சைக்கிள் ஃப்ரீயா கொடுத்தாருன்றதுக்காகவும் பெண் பிள்ளைகள் 5ஆம் பரீட்சை படிச்சா எவ்வளவு காசு, 10ஆம் பரீட்சை படிச்சா எவ்வளவு காசு, 12ஆம் பரீட்சை படிச்சா எவ்வளவு காசுன்னு ஊக்கத்தொகை கொடுத்து பெண்களோட உயர்கல்வி விகிதத்தை அதிகப்படுத்தினாருன்றதுக்காக நீங்க அவர் பெரிய ஆளுன்னு சொல்வீங்களா? குடும்பத்துல முதல் பட்டதாரிக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து அதுல நகரம் கிராமம் தனியா பிரிச்சு கிராமத்துல இருக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸான BA MBBS மாதிரியான படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணி விட்டு எல்காட் டைட்டில் பார்க் மாதிரியான சில நிறுவனங்கள் இங்க வர வச்சு அதுல வேலை வாங்க வச்சு கல்கட்டாம்பட்டியில இருக்கிறவன கலிபோர்னியா வரைக்கும் போய் வச்சாரு. அதுக்காக நீங்க அவர் பெரிய ஆளுன்னு சொல்வீங்களா?